வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வாய்மை எடுத்த சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். டீக்கு வரலையா? ம்ஹும். ஷியோர்? ம். ச்சே, என்ன வம்பிது? இன்னுமா அந்த பொம்பளைய நினைச்சிட்டு இருப்ப? ஆ, அவளுக்கு இது தினசரி சம்பவம். நீ இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு மனசு உடைஞ்சிட்டியே. மற மறந்துடு. முடியலையே. அப்ப அவஸ்தைப்படு. உதட்டை கடித்து லெட்ஜரில் கண்ணை ஒட்டினேன். சந்தன பொட்டு வந்திருக்கு, தீபாவளி ஸ்டாக். நீதானே நிறைய வாங்குவ. மாமனார், மாமியார், நாத்தனார், மச்சினர் இத்தியாதிக்கெல்லாம். நீ போ. மனசு சரியில்லை. போய்விட்டாள். செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு இன்றைக்கே ஆபீஸில் வேலை ஓடவில்லை. யாருக்குமே வேலையில் மனசு ஒட்டவில்லை. ஏய், இந்தா பொம்பளை, இறங்கு. பேண்ட் ஏத்தக்கூடாது. டீ கவர்ல வந்துடுறாளுங்க. மாமுட்டியை தூக்கிட்டு தே இறங்கு. நாயை விரட்டுவது மாதிரி அந்த பெண்ணை கண்டக்டர் விரட்டினாரே, இப்போதும் காதில் கேட்டது. அட்சர சுத்தமான நகரத்து காலை. 8:45 9க்கெல்லாம் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் அல்லோ அல்லோலப்படும். ஊர் முழுசும் தீபாவளி பரபரப்பு. கடைக்கு போகும் வரும் கும்பல். எல்லோர் முகத்திலும் பண்டிகை உற்சாகம். இந்த பெண்மணி மட்டும்தான் பதட்டத்தோடு. அட, இறங்குன்னா வந்துடுறாளுங்க. காலங்கார்த்தால ரோதனை. நானே இறக்கி விட்டுறவா? இறங்கு. ரைட். கண்டக்டரின் கோப விசிலில் பஸ் சட்டென கிளம்பியது. இது 6வது பஸ், 6வது கண்டக்டர். பாவம் அவள். தலையில் 2 பாண்டு, கையில் மண்வெட்டியோடு வருகின்ற பஸ்ஸில் எல்லாம் ஏற ஓடி கண்டக்டரால் விரட்டப்பட்டு அல்லாடிக் கொண்டிருந்தாள். என் பஸ் வரவில்லை. பாரி முனை வரை போய் முதிர்வடைந்த ரூபாயை வாங்கிக் கொண்டு அலுவலகம் போக வேண்டும். 2ஆம் நாத்தனாருக்கு மூக்கு முட்ட கோபம். என்ன மன்னி, என் கல்யாணத்துக்கு உங்க பங்கு 10 பவுனுன்னு சொன்ன, 8 தான் போட்டீங்க. தல தீபாவளி புடவையில ஒரு நகைக்கடை அளவுக்கு சரிகை குறையுது. இப்ப சீமந்துக்காச்சும் எல்லாம் பண்ணுங்க. மனசார பண்ணுங்க. அந்த புண்ணியத்திலயாச்சும் உங்க வயித்துல புழு பூச்சி தங்கட்டும். போன வாரமே வந்து சொன்னாள். எல்லாம் நீ பாத்துக்கோ. 5000 கையில் கொடுத்து கழன்று கொண்டார் இவர். நான் காத்திருந்த 1/2 மணி நேரமாக அந்த பெண்மணியும் அல்லாடிக் கொண்டிருந்தாள். இன்னொரு பேருந்தில் ஏற முயன்றாள். தோளில் சாப்பாட்டு பையும், கையில் அலுவலக ஃபைலும், முதுகில் புத்தக பையுமான கலவை கும்பல் முண்டி அடித்து ஏற அவளை நுழைய விட்டால் தானே. பாண்டு கை நழுவ, மண்வெட்டியை பிடித்தபடி நழுவ, பின்பக்கமாய் தடுமாறி சரிந்தாள் அந்த பெண்மணி. பதறிப்போய் தடுத்து பிடித்தேன். கீழே விழுந்த பாண்டை தூக்கினேன். எப்பாடி, என்ன கனம்! புடுமா, தூக்காத, மூச்சு பிடிச்சுக்கோ. அனாயாசமாய் தம் பிடித்து தூக்கி தலையில் வைத்து கொண்டாள். ஏமா, கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சப்புறம்தான் போயேன். ஆபீஸ் போற மாதிரி நீயும் கூட்டத்துல வரணுமா? அட, என்னம்மா விவரம் புரியாம! கூட்டம் எப்ப குறைய? நான் எப்ப சிந்தாமணி போவ? அதுக்குள்ளார கான்ட்ராக்டர் வேலையை பிரிச்சு விட்டுருவாருமா. என்ன மாதிரி 100 ஆளுங்க வேலைக்கு அல்லாடிட்டு வரும். போனா தானே வேலை. எல்லாருக்கும் வவுத்துப்பாடு தானம்மா. லேட்டானா வேலை கிடைக்காதேன்னு எங்க வீட்டுக்காரர் முன்னாடியே போயாச்சு. கையில பாண்டு கிடையாது. நான் போய் சேரலைனா இன்னைக்கு கூலி அம்பேல். ராவுக்கு பட்னி தான், ஈரத்துணி தான். குரல் உடைந்தது அவளுக்கு. என் பஸ் இன்னமும் வராமல் அவளின் வேதனையை வேதனையோடு பார்த்தேன். ஐப்பசி அடைமழையில ஏற்கனவே கட்டிட வேலை குறைஞ்சு போச்சு. வீட்டோட முடங்கியாச்சு. கஞ்சிய கண்ணால பார்த்து ஒரு வாரம் ஆகுது. தீபாவளிக்கு புதுசு வேணும்னு 3 பிள்ளைகளும் கண்ணுல தண்ணிய கொட்டுது. புதுசு எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், பலகாரம் பண்ணணும். கையில பைசா கூட இல்ல. நினைச்சா துக்கம் புடுங்குது. ஏன்னா எழவுக்கு பண்டிகைன்னு ஆங்காரமா வருது. நெதமும் அடுப்பு மூட்ட வழி இல்ல. பட்டணத்துக்கு எண்ணெய் சட்டி காய வைக்க பவுசு ஏது? என்ன நிறம் என்று பிரித்தறிய முடியாமல் நைந்து போன புடவையில் மூக்கை சிந்தினாள். எண்ணெய் காணாத பரட்டை தலையில் அடித்து கொண்டு அழுதாள். வர்றியம்மா, ஆட்டோல இறக்கி விட்டுடுறேன். ச்சு, ஒரு நாள் சௌகரியம் பார்த்துட்டா மறுநாள் என்ன பண்ண? இப்படி நாளைக்கும் நீயே ஆட்டோல அழிச்சிட்டு போவ? இது நதம நடக்கிற கூத்து. நீ கிளம்பு தாயி, நான் முட்டி மோதி போய் சேர்றேன். அவளின் புலம்பலை ஆட்டோ சப்தம் அமுக்கியது. தேநீர் குடித்து பர்ச்சேஸ் முடித்து அலுவலகமே படியேறி வந்தது.
ஒவ்வொருத்தர் கையிலும் 2, 3 பை, உடைகள், பட்சணங்கள். சந்தோஷம். இருக்கையில் அமர்ந்த பின்னும் வேலை துவங்கவில்லை. ஆள் ஆளுக்கு புது உடை சந்தோஷம். ஓடி வரும் சந்தோஷம். ஓட்டி வரும் சந்தோஷம். சரி பார்த்து பணம் கொடுத்து டேலி செய்து நிமிர்வதற்குள் 4 மணி. மாலை பெர்மிஷன் கேட்டவர்கள் 3:30க்கே நழுவ 4 நாள் விடுமுறை கனவோடு 4 மணிக்கு அலுவலகம் காலியானது. வழியிலேயே பட்டுப்புடவை, வேட்டி, சட்டை, பேண்ட், ஷர்ட், தங்கச் சங்கிலி, ஸ்வீட் பார்சல் வாங்கியாயிற்று. மனசு ஒப்பினாலும் இல்லை என்றாலும் சமுதாய நிர்பந்த கடமைகள் சில இருக்கின்றனதானே. கை சுமையை விட மனச்சுமை ஜாஸ்தியாயிருந்தது. என்ன பண்ண? அந்த பெண்ணின் வறுமை ஏன் காலையில் இருந்து என்னை குடைகிறது? வேடிக்கை பார்த்துவிட்டு தூசியாய் தட்டி செல்ல ஏன் முடியவில்லை? ஏன் குடைச்சல்? ஏன் வேதனை? மனசு ரம்பமாய் அறுபட்டு ரத்தம் சொட்டியது. ஏமா, ஆபீஸ் விடுற நேரத்துல பாண்டு தூக்கிட்டு வரையே, மத்தவங்களுக்கு எத்தனை கஷ்டம் உன்னால? அட சர்தான் உடுப்பா, அவ அவ பட்னியா நொந்து நூலாயிட்டு வர்றா, பாண்டு பாண்டுன்னு உசுரை எடுக்கறையே. அட, அந்த பெண்மணிதான் காலையில் பரிதவித்த பாண்டு பெண்மணி. என் பக்கத்தில் காலியாய் இருந்த இருக்கையில் வந்து பொத்தென்று உட்கார்ந்தாள். தும் என்று பெரும் சப்தத்தோடு பாண்டையும் மண்வெட்டியையும் கீழே போட்டாள். வேலை கிடைச்சதா? என் கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆச்சரியம் அப்பட்டமாய் தெரிந்தது. யார் இவள் என்கிற குழப்பம் அப்பட்டமாய் தெரிந்தது. ஞாபகம் இருக்கா? காலையில பேசிட்டு இருந்தனே. ஆ ஆ ஆ ஆ தெரிந்து கொண்டாள். புகையிலையை கிள்ளி வாயில் அதக்கினாள். அந்த அநியாயத்தை ஏமா கேக்குற? பஸ்ஸுக்கார ஏத்தாம விரட்டி நான் போய் சேர்றதுக்குள்ள கான்ட்ராக்டர் வேலையை பிரிச்சு விட்டாரு. பாண்டு இல்ல, மம்முட்டியும் இல்ல. என் வீட்டுக்காரருக்கும் வேலை கிடைக்கல. அங்க இங்கன்னு அல்லாடி ஒரு வேலையும் கிடைக்காம வாரேன். ஒரு நாள் முச்சூடு சும்மாவே போச்சு. முந்தானையை உதறி முகத்தை அழுந்த துடைத்தாள். புடவையில் இருந்து வியர்வை நாற்றமும் வறுமை வாசனையும் ஏழ்மை மணமும் கலந்து வீசின. தீபாவளிக்கு என்ன பண்ணுவ? அக்கம் பக்கம் வீடுகள்ல கொண்டாடுறப்ப நாம சும்மா இருக்க முடியுமா? நமக்கு தான் இருக்கே வறுமையும் பட்னியும். பசங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். கடனை உடனே வாங்கித்தான் சமாளிக்கணும். வட்டிக்கு வாங்கணும். ஒரு இட்லி சுட்டு மத்தியானம் பிரியாணி பண்ணி போடணும் பசங்களுக்கு. வளர வயசு. நான் கொடுக்காம யாரு கொடுப்பா? எனக்கு வேணாம். அதுங்களுக்கு ஒரு சட்டை துணி, 2 டப்பாசு, ஒரு சினிமா. எனக்கு என் புருஷனுக்கும் கடைசியில பாடையில போற வரைக்கும் அதே பழசுதான். உசுறு போனப்புறம்தான் கோடி துணி கிடைக்கும். நீளமாய் வறுமை புராணம் சொன்னாள். தலையோடு காலாய் உடம்பு பதறியது எனக்கு. ஏன் ஏன் இத்தனை வேறுபாடு? தலைகீழ் விகிதாச்சாரம். யார் நேர் செய்வார்கள்? வாங்கியிருந்த புது துணி பலகார பைகளை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டேன். அடுத்தது திருமங்கலம் இறங்க வேண்டும். சரி விடுமா, என்னால உன்னையும் வருத்தப்பட வைக்கிற. நீ தீபாவளிக்கு வாங்கிட்டியா? ஆ ஆ ஆமா. இல்ல. என்னம்மா, இன்னொஞ்சம் வாங்கணுமா? வாங்கு வாங்கு, கொடுத்து வச்ச மவராசி. புதுசு கட்டிட்டு பலகாரம் சாப்பிடு. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரிதான். ச்சே, ஏழ்மையிலும் என்ன ஒரு பெருந்தன்மையான சந்தோஷம். திருமங்கலம் சிக்னலில் பஸ் காத்து நின்றது. கூட்டம் செமையா இருக்கு. நீ இறங்க, வாகா முன்னாடி போய்க்க. ஜன்னல் வழியா சாமான்லாம் நான் தர்றேன். ஏழ்மை உதவிக்கரம் நீட்டியது. நீ தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? அட என்னம்மா நீ, இருக்கப்பட்டவளுக்கு இந்த அன்னாடங்காய்ச்சி என்ன பண்ண முடியும்? ஆ, விளையாடுறியாம்மா? இல் இல்ல, நீ தப்பா நினைக்காத. 2 வருஷம் முன்னாடி தீபாவளி சமயத்துல தான் என் குழந்தை தவறிடுச்சு. அன்னையில இருந்து ஒரு வேண்டுதல், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு புதுசு எடுத்து கொடுக்கணும்னு, பலகாரம் வாங்கி தரணும்னுட்டு. அதான் உனக்கு தரலாம்னு. அவளின் முகத்தில் நம்ப முடியாத குழப்பம், சந்தேகம், ஆழம் பார்க்கும் பார்வை. நிஜமா நாடகமா என்று யோசிக்கும் தீவிரம். ஏழ்மையாய் இருந்தாலும் இலவசத்தை உடனே ஒத்துக்கொள்ளாத சுய கௌரவம். பதிலுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்கிற சுயமரியாதை. ப்ளீஸ், நீ வேண்டாம்னா வேற யாருக்காச்சும் தரணும். எனக்காக இல்ல. குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். ப்ளீஸ், வாங்கிப்பியா? பிச்சை இல்லையே. கந்து வெட்டிக்கு வேணும்னாலும் கடன் வாங்குவேன். பிச்சை காசு வேணாம்.
இறக்கப்பட்டு தர்ற துணிமணி வேணாம். ஐயோ! இனாம் இல்ல, இலவசம் இல்ல, வேண்டுதல், பிரார்த்தனை, பச்சை மண்ணோட சாந்திக்காக. சாதாரண உதவிக்கு கூட விளக்கம், வியாக்கியானம். என் கையில் இருந்த பிளாஸ்டிக் பைகளை மொத்தமாய் அவள் கையில் திணித்தேன். "நீ ஒண்ணும் சும்மா வாங்க வேணாம்" அதிர்ந்து விட்டாள். "ஐயோ! என் கையில பைசா கூட இல்லையே!" "பணம் வேணாம், சம்மதம்னு" சிரிச்சு தலை அசைச்சுடு போதும். ரூ. 1000 குடுத்த மாதிரி. "ஆ, மனசாச மனசார சொல்றேன் தாயி. நல்லா இருப்ப நீ. என் 3 பசங்க மேல சத்தியமா சொல்றேன். அடுத்த தீபாவளிக்குள்ள லட்டு மாதிரி புள்ள பொறக்கும். அவனுக்கு நான் வந்து புது சட்டை எடுத்து தாரேன்." கண்கள் பனிக்க சொன்னாள். கை அகல சரிகையில் குறை சொல்லி, "இன்னும் ஒரு பிடி செயின் நீளம் ஜாஸ்தியாயிருக்கலாம்" என முணுமுணுத்து, "இன்னும் ரூ. 500 போட்டால் ஜாஸ்தி வழுவழுப்பாய் புடவை வாங்கியிருக்கலாம்" என பிலாக்கணம் பாடும் உறவுக்கு தருவதை விட இப்போது நிறைவாயிருந்தது. "திருடு போயிடுச்சு பஸ்ஸுல" என்ற பதில் போதாதா உறவு கும்பலுக்கு? "என்ன, இதுவரை வந்து வயிற்றில் ஜனிக்காத என் குழந்தைதான் என்னை மன்னிக்க வேண்டும். பிறக்கும் முன்பே இறப்பு." குந்தி மாதிரி இந்த வினாடியே வயிற்றுக்குள் கர்ப்பம் வாங்கிக் கொண்ட மாதிரி உள் உணர்வு. கிளுகிளுப்பாய், நெகிழ்வாய், வர்ணஜாலமாய், பட்டாசு சிதறலாய் பரபரத்தது உடம்பு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.